ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி கஞ்சி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போமா. ஊர்லேருந்து வந்ததுலேருந்து என்னோடய பையனுக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கு. சரி, இதுக்கு எடுத்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஜவ்வரிசி கஞ்சி கொடுத்து பார்ப்போம், இதுக்கும் சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு என்னோடய பாப்பாவுக்கு இன்றைக்கி ஜவ்வரிசி கஞ்சி தான் கொடுத்தேன். ஜவ்வரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் குக்கரில் போட்டு 3 விசில் கொடுத்துட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி அதிலே உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு தான் அவிய வச்சேன். அப்புறம் பாப்பாவுக்கு கொடுத்தேன். குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கஞ்சியை எடுக்கலாம். இது வயிற்று புண்ணு ஆற்றும், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது தீர்வளிக்கும். இது பெஸ்ட்டு ஹோம் ரெமடி. உங்கள் குழந்தைங்களுக்கு தயிர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோடய பாப்பாவுக்கு தயிர் செட் ஆகிட்டு அதனால் கொடுத்தேன். சில குழந்தைங்களுக்கு தயிர் செட் ஆகாது, அதனால் தயிரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரட்டி மாவு கஞ்சி எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இது என்னோடய பையனுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணது தான். ஆரட்டி கஞ்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மெடிக்கல்களில் கிடைக்கிது. வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷன் எல்லாருமே சொன்னாங்க. என்னோடய பையனுக்கு கண்டினியூஸாக வாமிட்டு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்ததும் இதுதான் எல்லாருமே சொன்னாங்க, ஆரட்டி கொடுங்க ஆரட்டி கொடுங்கன்னு. சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த மாவை வீட்டிலே காய்ச்சி நம்ம சாப்பிடலாம். வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு லூஸ் மோஷன் ஆகி ரொம்ப டயர்டாக இருப்பாங்களா, அந்த டைமும் இந்த மாவு கஞ்சி காய்ச்சி கொடுத்தா அவங்களுக்கு சோறு இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் பாக்கெட்டுக்குள்ளே இருந்த மாவை ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும். கரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போடணும். குழந்தைங்களுக்கு உப்பு போட மாட்டாங்க, நான் ஒரு பிஞ்சு உப்பு போட்டேன். பெரியவங்களுக்குன்னா நல்லா தேவையான அளவு போடலாம். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிளறி வச்சுருக்க அந்த மாவையும் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கை கட்டி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஜெல்லி பக்குவத்துக்கு வரும். அப்போ தான் அது வெந்துட்டுன்னு அர்த்தம். குழந்தைக்கு கொடுக்குறனால நான் ரொம்ப நேரம் வேக வச்சேன். இந்த மாதிரி ஜெல்லி பக்குவத்துக்கு வரணும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.